பாத்தியாட்டி வெங்கராஸ் பையில இம்புட்டு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணோடனே கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துடுச்சு. பரவாயில்லல்ல, எங்கிட்டோ நல்லபடியா இருந்தா சரிதான். இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டுட்டான், கடைசியில இப்போ ஒரு குழந்தை கொடுத்துருச்சு பத்தியா கடவுளே. இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்னடி? ஆமாத்த, நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. பாவமா இருந்துச்சு. அவளும் பாவம், ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கும் 28 வயசாயிருக்குமா, கல்யாணம் ஆகாமே இருந்தா. ரெங்கராசு அப்படி. அது பாருங்களே, ரெங்கராசு அவ பின்னாடியே தெரிஞ்சதுனால அவளுக்கும் கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு. கடைசியில பாருங்க. ஆமாடி, அதெல்லாம் அப்படித்தான் போல. கடவுள் யார் யாருக்கு எங்கெங்கேயோ அங்கங்கே தான் முடிச்சு வைக்கிறாரு. என்னதான் சொத்து சுகம் இல்லாமல் இருந்தாலும் கடவுள் காலகாலத்தில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு பத்தியா. இனி அவங்களுக்கு என்ன கஷ்டம்? சொத்து சுகம் இல்லாமல் இருந்தாலும் இந்த சந்தோஷம் பத்தாதா? அமுதா, என்ன அமுதா இப்படி உட்காந்துருந்தா எனக்கு கோவமா வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாரு, உனக்காக போயிட்டு மிக்ஸி முதற்கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பாரு, இன்னைக்கு மிக்ஸியில் அரைச்சி ஜூஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சூப்பர் மிக்ஸியை பார்த்து பிராண்டடாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்ன சொல்கிற? ஒழுங்காக ஜூஸ் குடிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் வேற, நானே தலை வலிக்குது, வாந்தி வருது, தலையே சுத்துதுன்னு இருக்கேன். ஜூஸ் குடி, அதை குடி, இதை குடின்னு சாப்பிட வச்சுட்டே பாடப்படுத்துறீங்களே. எனக்கு ஒன்றுமே வேணாம் சாமி, ஆளை விட்டா போதும். நீ என்னடா இவளுக்கு அதை இதை வாங்கியாந்து ஒன்றொன்னா பண்ணிக்கிட்டு இருக்க? இவ குடிப்பனாங்கிற என்ன முதா? அவன் பாவம் தானே, உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஏன் முதா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா? நீங்கள் வேற என்னால் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிக்க, முடிஞ்சிச்சுன்னா குடிக்க மாட்டேனா. என்னால் குடிக்கவும் முடியல, குடிக்கவும் தோணலை. அதனால தான் நானே இப்படி இருக்கேன். இங்க பாரு வினோ, சொல்கிறத கேளு. என்ன நீ? நான் எவ்வளவோ சொல்கிறேன், அவன் ஆசையாக பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தத நீ இப்படி பண்ணுறியே. திருப்பி அவங்க வீட்டிலே வந்து அவன்கிட்ட கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தான், உனக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா எடுத்துகிட்டு வா. லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு யாரையும் கூப்பிட வேணாம், வா எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப ஃபீல் பண்ணுவான், பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததை இப்படி கொண்டு வந்து கொடுத்தோன்னா. தயவு செஞ்சு கேளு. இங்கே பாரு விக்கி, எல்லாமே ஒன்னால தான். அப்போவே நீ சொல்லியிருக்கலாம்ல, வேணும் எதுவுமே வாங்காது கொடுக்காது அப்படின்னு சொல்லி. நீ ஏன் விக்கி கேட்கவே இல்லை? நீ பாட்டுக்கு வீட்டை காமிச்சிட்ட. அந்த பிள்ளை பாட்டுக்கு லூஸ் மாதிரி சொல்லி தொலைச்சிருச்சு. அது ஏங்கிட்டே இப்போ பார்த்தா சைக்கிள் கேட்டுகிட்டே தான் இருக்கு என் குழந்த. ஆனால் நீ இருக்க பாரு, ஒன்னால தான் எல்லாமே. நீ அப்போவே சொல்லியிருந்தா அந்த பையன் வாங்கி கொண்டு வந்துடாம இருந்திருப்பான்ல. எனக்கு வேணாப்பா சாமி, அடுத்தவங்க காசில் எனக்கு எதுவுமே வேணாம். அதனால தான் நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன். எங்கே சைக்கிள் வாங்கினவங்களோ அங்கேயே கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துக்கட்டும். என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன், எனக்கு தெரியும். நான் இப்போ வாங்காட்டியும் மெதுவாக இன்னொரு நாள் வாங்கி தருவேன். இப்போதைக்கு எனக்கு சைக்கிள் வேணாம், எதுவும் வேணாம். வீட்டில் யார் இருக்கா? தயவு செஞ்சு கூப்பிடு முதல்ல. அவன்கிட்ட தனியாக சொல்லியிருந்தா கூட வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். லூஸ் மாதிரி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சா எனக்கு என்ன விக்கி? எனக்கு நோ ப்ராப்ளம். நீ முதல்ல எல்லாரையும் கூப்பிடுறியா என்ன, இல்லை நானே கூப்பிடவா? இரு இரு, கூப்பிடுறேன். சரி, ஷோ. அகிலன், அகிலன், மாலினிகா, மாலினிகா. யாரு? விக்கி, வா விக்கி. உன் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான் உள்ள. என்ன விக்கி, இந்த பொண்ணு கோவிலில் பார்த்துருக்கேனே. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தானே விக்கி இந்த பொண்ணு? ஆமாம் மாலினிகா. கொஞ்சம் அகிலன்னு கூப்பிடுறீங்களா? இது என்னது குட்டி சைக்கிள்? குட்டி சைக்கிளில் 2 பேரும் வந்தீங்க? இல்லைக்கா, குட்டி சைக்கிளில் வரல. கொஞ்சம் அகிலன்னு கூப்பிடுங்க, அவன்கிட்ட பேசணும். ஓ அப்படியா? வெயிட் பண்ணு, கூட்டிகிட்டு வரேன். ஓகேக்கா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரி. என்ன சொல்ல போறானோ தெரியல. ஏன் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஐயோ, இப்போ கூட சொல்கிறேன், சைக்கிள் அந்த கேட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வந்துடலாம் டக்குன்னு. பார்த்தா டென்ஷன் ஆவான், என்னதான் படுத்திடுவான். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? குழந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறாங்க. யாராக இருந்தாலும் குழந்தை ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லி வாங்கி தான் தருவாங்க. அதுக்காக அந்த பொருளை கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் கொடுத்துட்டா வர முடியும்? இவ்வளோ கூறுக்கட்ட தனமாக பண்ணிட்டு இருக்கியே நீனு. என்ன வேணாலும் என்ன சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரி,
இன்னொன்று சொல்கிறேன், அவன்கிட்ட நீ எத்தனையோ தடவை பணம் வாங்கியிருக்கல்ல, அந்த பணம்லாம் ஏன் வாங்கின? வாங்காமல் இருந்திருக்கலாம்ல. பணம் வாங்கினேன்னா ஆனால் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துட்டேன்ல. கொடுக்காம நான் என்ன வச்சுட்டா இருந்தேன்? கொடுத்தேன்ல. இதெல்லாம் சொல்லி காமிக்கிறா. ஏன் வாங்கினேன்னு கேட்டேன். இப்போ அந்த சைக்கிளை கொடுத்ததுக்கு இவ்வளோ இது பண்ணுறா? மச்சான், என்னடா ஃபோன் பண்ணாமல் வந்திருக்கா? ஓ வினோ, வாங்க. ஏன் வெளியிலே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. என்னது சைக்கிள்? என்னடா சொல்லவே இல்லை வரேன்னு? சைக்கிள் வேற? ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி, ஓகே, வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம எப்படி? நம்ம வீடு தான், வாங்க உள்ள. இல்லை பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சைக்கிள் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்களா? ஆமா, தியா பாப்பாக்கு வாங்கி தந்திருந்தேன். அதான் என் பொண்ணுக்கு நீங்கள் வாங்கி தந்துருந்தீங்கல்ல. சைக்கிள் வேணாம், எந்த கடையில் வாங்கினீங்களோ கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்களா? ஏங்க, ஏன் சைக்கிள் வேணாங்கிறீங்க? தியா பாப்பா சைக்கிள் ஆசையா கேட்டாளே, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். அதை நீங்க கொண்டு வந்து வேணான்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக நீங்க வேணான்றீங்க? இங்கே பாருங்க, சைக்கிள் நான் வாங்கி தரலான்னு தான் இருக்கேன். இன்னும் 1 or 2 மந்தில் நான் வாங்கி தந்துடுவேன். அதுக்கு இடையில வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க. சைக்கிள் நீங்கள் வாங்கியெல்லாம் தர வேணாம், எதுவுமே நீங்கள் பண்ண வேணாங்க. நான் என் பொண்ணுக்கு எப்போ வாங்கி தரணுமோ வாங்கி கொடுத்துக்கிடுவேங்க. அதான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடலாமேட்டு வேணாம், அதுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் எங்கே வாங்கினீங்களோ அங்கே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. விக்கி போகலாமா? நீங்க பாருங்க, நான் குழந்தைக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை நீங்க இப்படி பெருசா எடுத்துட்டு இப்படி வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சே, என்ன விக்கி இதெல்லாம் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்க? ஏய், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணுறது? அவங்க வீட்டை காமின்னு ஒரே பிடிவாதம். சரின்னு சொல்லி நான் பாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். பாருமா, அவன் உன்னோட குழந்தைக்கு வாங்கி தந்திருக்கியான். அந்த பிள்ளை கேட்டிருக்கு போல. எல்லாம் இவனை சொல்லணும். அதை கொண்டு வந்து இப்படி வீட்டில் கொடுக்குற? சே, மோசமான ஆளாக இருந்திருப்ப போல. மோசமான ஆள் நான் இல்லைங்க. ஏங்க உங்கள் தம்பி என் பிள்ளைக்கு வாங்கி தரணும்? அதை தான் நான் கேட்குறேன். நான் வாங்கி தர சொன்னேனா? குழந்தை கேட்க தான் செய்யும், இதுக்காக வாங்கி தரதா? குழந்தைக்கு வாங்கி தரதுல என்னங்க தப்பு இருக்குன்னு இப்படி வீடு வரைக்கும் கொண்டு தரீங்க? டேய், இங்கே பாரு அகிலா. அக்கா, நீ சத்தம் போடாத, நான் பேசிக்கிறேன். நீ எதுக்கு இப்போ சவுண்ட் விட்டுட்டு இருக்கா? நீ பண்ணுற வேலையெல்லாம் தப்புடா. எல்லாம் ஒன்றை சொல்லணும். நீ எதுக்குடா அவங்க குழந்தைக்கெல்லாம் போய் வாங்கி தந்துட்டு இருக்க? இப்போ பாரு, எவ்வளோ அவமானம் தானே உனக்கு. தேவையா அதெல்லாம் வாங்கி தரணும்னு? சே, வச்சுட்டு ஓட்டு. இருக்கா, கொண்டு வந்து கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. சரிங்க, நீங்க வச்சுட்டு கிளம்புங்க. சரி விக்கி, வரையா நான் கிளம்பவா? இல்லைனா இங்கே இரு, நான் போகிறேன். சாரி மச்சான், நான் கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரே பாட படுத்தியாச்சுடா. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் கூட்டிட்டு வர போறேன். சரி, நான் கிளம்பவா? போடா. சரி, ஏன்டா இப்படிப்பட்ட ஜென்மத்து கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? வாங்கி தந்துட்டு இப்போ அவமானப்பட்டுட்டு நிற்கிற. எல்லாம் ஒன்று சொல்லணும். அக்கா விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ போவுல. இரு, அப்பாட்ட சொல்கிறேன், அப்போ தான் நீலாம் சரிப்பட்டு வருவ. ஆஃபீஸ் எதுக்கு போகிற நீ? அவங்களுக்கெல்லாம் வாங்கி தர்றதும் இல்லாமல் பாரு, அவமானப்பட்டு நிற்கிற. அக்கா விடுக்கா, இதெல்லாம் அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, போ. போடா அங்கிட்டு. ஐயோ, என்னால் ஒரு டம்ளர் ஜூஸை பார்த்தாலே அவ்வளோ இதாக இருக்குது, வாமிட் வர மாதிரி. இதில் வேற ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி தான் நான் குடிக்கிறது? ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்களோ? ஏங்கத்த, அவர் தான் புரியாமல் பண்ணிகிட்ருக்காருன்னா நீங்களுமா? என்னால் முடிஞ்சாதான் குடிக்க முடியும், முடியலைங்கும் போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னம்மா நீ? அவன் கஷ்டப்பட்டு மிக்ஸி வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடித்துட்ருக்கான், நீ என்னடானா குடிக்க மாட்டேங்கிற? மடமடன் குடிக்கிறதுக்கு என்ன செய்யுது? அப்போ தானே பிள்ளை தெம்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த ஜூஸை அப்படி கொண்டு போயிருங்க. இதை பார்க்க பார்க்க வாந்தி வர மாதிரி இருக்குது.